அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. கர்மம் அல்லது வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் நிறைய பேர்த்த உள்ளார பாதித்திருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம செஞ்ச கர்மாப்பா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வினை பயன், நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு விளைகின்றது. இறைவன் என்ன கொடுத்து விட்டாரோ அதைத்தான் நம்ம இங்கே அனுபவிக்கிறோம். இதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தா இந்த கர்மம் அல்லது வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வினையை நீங்கள் கழித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அல்லது அந்த கழிவதை எவ்வாறு உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லப்படும். நாமும் சில விஷயங்களை அதை கலந்துரையாடி இருக்கின்றோம். ஆனாலும் புரிதல் ஏற்பட இந்த கர்மத்தை பற்றின புரிதல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். காரணம், அதை நம்மால் எல்லளவும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த நியதி அப்படின்னு சொல்லக்கூடியது, இறைவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இது உண்மை, நமக்கு தெரியுது. இப்போ கையை நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம், இது உண்மை. வாழ்கின்ற வாழ்க்கை என்னுடைய வினை அப்படிங்கிறது இப்போ நான் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதும் உண்மை. என்னால் பார்க்க முடிகிறது, என்னால் உணர முடிகிறது, அந்த வலியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இதை நான் இன்னொருவருக்கு செய்திருப்பேனா, இதற்கு ஈடான வினையை நான் செய்திருப்பேனா, யாருக்கும் தெரியாது. யாரும் அறியாத பரம ரகசியம் அது. ஒருவேளை அந்த ரகசியங்கிறது பொய்யா இருக்குமா அப்படிங்கிறது தோணும் இல்லையா? இல்லை சும்மா இவங்க சொல்கிறாங்க போல், அப்படியெல்லாம் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மறுஜென்மம் அப்படின்லாம் இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்க தோன்றும். உண்மைதான், இந்த வாழ்க்கை உண்மை. ஆனால் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்ட்டு இல்லையா? இது மறைக்கப்பட்ட ரகசியம். இருக்குமா இல்லையா என்பது பெரிய கேள்வியாக இருந்தாலும் இது எல்லாம் மறைக்கப்பட்டது. மறைத்தல் என்னும் தொழிலின் காரணமாக இறைவன் மறைத்தது. ஏன் மறைக்கணும், என்ன அவசியம், அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வினை கழிவதை அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வினை முடிஞ்சிருச்சு, நம்ம கர்மம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும், இறை தேடுதலில் போயிடும். இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளை சொல்லுவாங்க. எல்லா உயிரினங்களும் நம்முடைய நெருக்கமாக பழக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இது கர்மவினை கழிந்ததற்கான அறிகுறிகள் அல்ல அப்படிங்கிறத போக போகத்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு வினை, அந்த வினை கழிய வேண்டும் என்றால் அதற்கு ஈடான ஒரு வினையை அல்லது அந்த கர்மாவை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நியூட்டன் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்லுவாங்க. அது இந்த வாழ்க்கையிலும் நாம் பொருத்தி பார்க்கின்றோம். வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒன்று செய்கிறோமா, அதனால் ஒருவருக்கு மனவலி உண்டாகிறதா, அந்த வலியை நீ உணர்ந்தால்தான் இனிமேல் நீ செய்ய மாட்டாய். அதுதான் அந்த கர்மத்தை கழிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவருக்கு நீ நல்லது செய்கின்றாய், செய்யும் பொழுது ஒரு மகிழ்ச்சி அவருக்கு உண்டாகும், ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது. அப்போ அந்த மகிழ்ச்சியை நீ உணர வேண்டும் அல்லவா? அதற்காக உனக்கு இன்னொருவர் அந்த நன்மையை செய்கின்றார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதை நாம் அனுபவிக்கின்றோம். இது கழிவது அல்லது கூட்டலாகுவது, பெருகுவது, இதையெல்லாம் நாம் கணக்கில் கொள்ள முடியுமா? சித்தமே கொள்ளும், சித்தமே அதனை கொள்ளும். அப்ப இது கழிவதை உணர்த்தும் அறிகுறிகள் தான் யாவை அப்படின்னு கேட்டோம்னா, அறிகுறிகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தென்படாது. மன்னிக்கவும், நம் கண்களுக்கு தென்படாது. நாம் வேண்டுமானால் இது அறிகுறி அது அறிகுறி அப்படின்னு வைத்து கொள்ளலாமே தவிர, கர்மம் கழிவதை நம் கண்களாலும் காண முடியாது, அறிவாலும் உணர முடியாது. உண்மையை சொல்ல போனால் இப்போ கூட உங்களுக்கு தோணும், தேவையில்லாமல் என்னமோ வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மை அது வல்ல. நாம் இதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிமையாக வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதுதான் உண்மை. ஒரே வார்த்தையில் சொல்லிடணும், ஒரே வார்த்தையில் சொல்லி புரிந்து கொள்கின்ற அளவிற்கு நாம் பக்குவம் ஆகிவிட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எல்லோருமே ஒரே வார்த்தையில் சொல்லிடணும் அப்படின்னா அது ஞானியர்கள் பேசாமலே நமக்கு உணர்த்தி விடுவார். ஆனால் நாம் இன்னும் ஞானத்தை அடையாததன் காரணமாக பக்கமாக அடியேனை போல வளவள என்று பேசி கொண்டிருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்தால் ஏதேனும் ஒன்றிரண்டு நமக்கு புரிய வரும். அறிவும் மனமும் ஆடாத நிலையில் இருக்கும் பொழுது, அறிவும் மனமும் அசைவற்று
இருக்கும் பொழுது அவ்விடத்திலே இறை சக்தியை உணர்ந்து கொள்ளலாம் என்பது திருமந்திரத்திலே திருமூலர் பகவான் நமக்கு சொல்வது. அறிவும் மனமும் செயலற்று போவதா? அப்ப என்ன, அந்த இடத்துல இயக்கமே இல்லாமல் போய்விடைய, மனம் செயல்படவில்லை, அறிவும் செயல்படவில்லை என்றால் அசைவற்று இருக்கிறது. அப்படிங்கும் போது உடலும் அவ்விடத்தில் செயல்படாமல் போகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உடல் இயக்கம் அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும். மனமும் அறிவும் செயலற்று போகின்ற வகையில் அப்படின்னா ரெண்டையுமே இறைவனிடம் சமர்ப்பிக்கின்ற அந்த நிலையிலே இறை தரிசனம் நமக்கு கிட்டும் என்பதை ஐயா எடுத்து கூறியிருக்கலாம். அப்ப தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு வினையை நாம் கழிக்க வேண்டும் என்றால் அவ்வினையை செய்ய வேண்டும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அதற்கான அறிகுறிகள் இருக்குமா? எதுவும் இருக்காது. ஒரு வேளை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்து விட்டது, அவ்வினை கழிந்து விட்டது, அதற்கு பின் நமக்கு இங்கு இடமில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. உமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அவ்வேலைக்காக நாம் இங்கு இருக்கின்றோம். வேலையை முடித்து விட்டால் திரும்பியாக வேண்டும். இங்கிருந்து மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வினைகளிலே ஈடுபடுவதற்கான அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வினையை செய்ய வேண்டும் என்ற வந்த காலகட்டத்திலே நம் இடையிலே வேறு வினைகளை செய்து கொள்கின்றோம், நாம பெருக்கிக் கொள்கின்றோம். உதாரணத்திற்குத்தான் ஒரு விஷயத்தை சொல்வார்கள். சைவ சித்தாந்த வகுப்பெடுக்கும் பொழுது ஞானாசிரியர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க. பவானி தியாகராஜன் ஐயா ஒரு மூட்டை நெல்லை நம்மக்கிட்ட கொடுத்து விடுறாங்க, வினையை கழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த நெல்லை எல்லாம் பயிர் பண்ணி ஒரு மூட்டையை 50 மூட்டை ஆக்கிடுறோம். திருப்பி 50ஐயும் தூக்கிட்டு போகிறோம், கொண்டு போய் ஒரு குடோனில் போட்டுறோம். இன்னொரு பிறவியில் திருப்பி ஒரு மூட்டையை கொடுத்து விட்றாங்க. எதுக்கு? அதை கழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருப்பியும் பயிர் பண்ணி 50 மூட்டையை எடுத்துகிட்டு போய் குடோனில் அடுக்கி அது நிறைஞ்சு கிடக்குது. அது எப்போ தான் கழியறது அப்படின்ட்டு ஒரு வினாவை எழுப்புவாருங்க. அது அந்த வினையை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும் ஐயா கூறுவது. உணர்ந்து கொள்ளுங்கள், நமக்கு ஒரு மூட்டை கொடுக்கப்படுகின்றது. அதை விதைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதை பிறருக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். கொண்டு வந்த மூட்டை தீர்ந்து விட்டது, நாம் மீண்டும் போகலாம். மீண்டும் ஒரு மூட்டை கொடுக்கப்படுகிறது என்றால் அதை தீர்ப்பதற்கான வழியைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை வைத்து பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் கூடவே கூடாது என்பதுதான் அதனுடைய ஆழ்ந்த பொருள். தான தர்மம் என்பது அடியேன் இங்கு குறிப்பிடுவது. ஆனால் எவ்வினைக்காக வந்தாயோ அவ்வினையை செவ்வனே பணியாற்று. ஆனால் ஒரு விஷயம், அவ்வினைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது இறைவனுக்கானது, இறைவன் சொல்ல அடியேன் வந்தேன், அதை செயலாற்றினேன் அப்படிங்கிற அந்த பற்றற்ற நிலையிலே நாம் செயல்படும் பொழுது அது என்ன விளைந்தாலும் அந்த விளைவு அப்படிங்கிறது இறைவனை சாருமே தவிர நமக்கு இல்லை. ஆனால் உடனே அடுத்த கேள்வி வந்துடும், செய்கிற கொலை எல்லாமே இறைவனை சார்ந்தது அப்படின்ட்டா அப்போ இறைவன் அந்த வினையை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா, கேட்கின்ற கேள்வியிலே பதிலும் இருக்கும். உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு ஒரு விஷயம். ஞானியர்கள் செய்கின்ற செயலுக்கும் பாதகர்களாக நாம் இருந்து செய்கின்ற செயலுக்கும் ஈடு இணை எப்பொழுதுமே கிடையாது. ஞானம் பெற்றவர்கள் செய்யும் பொழுது அதில் ஒரு தெளிவு இருக்கும். இது இறைவன் சித்தத்தால் நடக்கின்ற விஷயம் என்று இறைவன் திருவடியிலே அவ்வினையை சமர்ப்பித்து விட்டு அவ்வினையை செய்ய ஆரம்பிப்பார்கள். எதுவாயினும் அது இறைவனுக்கே அப்படின்ட்டு, அது வேறு. ஆனால் செய்கின்றது தவறு, அதை அடியேன் தான் செய்ய போகின்றேன் என்று உணர்ந்து இருந்தாலும் இது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது என்று ஒருவன் எண்ணி செய்தாலும் அது இறைவனை சாரா, அது மூட்டையாக நீங்களே சுமக்க வேண்டும். அப்போ அதில் உள்ள சூக்ஷமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமாக நம்ம போகிற போக்கில் கர்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு நகர்ந்துட முடியாது. உமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவ்வேலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வேலை முடிந்தால் திரும்பி விடுவோம், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த அறிகுறி அப்படிங்கிறது நம் வாழ்க்கை முடிந்து விடும். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டது, சரியாக பயன்படுத்தினாயா இல்லையா? நம்ம காலம் நியதி கொடுக்கப்பட்டது. நாம் வினையை ஆற்றினாலும் சரி ஆற்றாவிட்டாலும் சரி அந்த கால நியதி முடிந்தால் சென்று கொண்டே இருப்போம். இன்னொன்று, கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தாலும் சென்று கொண்டே இருப்போம். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். உணரணும், அவ்வளோதான். அப்போ அந்த காலநியதி தத்துவம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த காலமும் நியதியும் நமக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதன்படி செயலாற்றும். இதற்கு இடையில எல்லாமே இறைவன் சித்தம் அப்படின்னு போகிறது வேற. ஆனால் இறைவனை காரணம் காட்டிக்கொண்டு
எனக்கு இதுதான் இறைவன் கொடுத்திருக்கிறார், எந்த முயற்சியும் செய்யாமல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னா அது பெரிய தவறாகும். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தில் போய் எல்லாமே இறைவனால் செய்யப்படுபவை அப்படின்னு நினச்சி செய்கின்ற வினை வேறு. இன்னொன்று, சோம்பேறித்தனத்தின் காரணமாக இறைவன் எனக்கு இதைத்தான் கொடுத்தார், அதனால தான் நான் இதுக்கு மேலே எதுவும் செய்கிறதில்லை, என்னால் அவ்வளோதான் முடியும்னு நினைக்கிறது வேறு. இரண்டையும் ஒப்பிடாதீர்கள். இது சரணடைதல் அல்ல, இது சோம்பேறித்தனம். எவ்வினையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டே சாப்பிடணும்னு நினைக்கிறது பெரிய தவறான விஷயம். வினையாற்ற வேண்டும். விவசாயம் செய்கிறவங்க விவசாயம் செய்யணும், தொழில் செய்கிறவங்க தொழில் செய்யணும். அவரவருக்கு என்ன கை வருகிறதோ அதை அந்த வேலையை அந்த வினையை செய்ய வேண்டும். அதனால் வருகின்ற பயன், அதனால் விளைகின்றவை இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதுமே நம் கர்மா என்ன என்பதை உணர்ந்து அதனை இறைவன் பாதத்தில் சமர்ப்பணம் செய்து நாம் செயலாற்றுவது அப்படிங்கிறது உத்தமமான விஷயம். இதை எளிதில் கடந்து செல்ல முடியாது, உணர வேண்டும். அடியேன் பேசுவது கூட எல்லோருக்கும் புரிந்திருக்குமா என்றும் தெரியவில்லை, அடியேனுக்கும் புரிந்ததா என்றும் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால், ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இது முதல்ல உங்களுக்கு புரிந்ததா அப்படின்ட்டு. சில நேரங்களில் புரிதலுக்கும் நேரம் தேவைப்படும். நம்ம பேசுனதே திருப்பி திருப்பி நம்ம கேட்கும் போது அதில் ஒரு சூட்சமம் இருக்கும். நமக்கே தெரியாமல் சில வார்த்தைகளை இறைவன் நம் வாயிலிருந்தே கொண்டு வந்திருப்பார், இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போ 4 தடவை கேட்கும் போது தான் நமக்கு சில கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல் பிரபஞ்சத்திலிருந்து எப்படி நம்மக்கிட்ட வந்தது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். அந்த கர்மம் அப்படிங்கிறது கழிவதற்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது சும்மா நம்ம சந்தோஷத்திற்காக சொல்லலாமே தவிர அறிகுறிகள் எதுவும் தென்படா. செய்த வினையே அது செயலுக்கு வரும் பொழுது அதனை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். மாற்று கருத்தே தேவையில்லை. நன்றி, வணக்கம்.